83 இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏக்கு 58 இடங்கள் மைக்ரன்ட் ஃபேக்டர் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுடைய இம்பாக்ட் இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 83. அதில் என்டிஏக்கு 58, இந்தியா கூட்டணிக்கு 22, ஜேஎஸ்பி 2, மற்றவர்களுக்கு 1, 12 இடங்கள் என்டிஏக்கு கூடுதலாக கிடைக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு 15 இடங்கள் குறைகிறது, ஜேஎஸ்பிக்கு 2. பீகார்லையும் தமிழ்நாட்டை வச்சு தான் வாக்கு கேட்க வேண்டியிருக்குதான்னு செந்தில்வேல் கேட்கிறார். ஸ்ரீராம், அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ? இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ யூ ஹேவ் டு தேங்க் தமிழ்நாடு சிஎம். அது நீங்க அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா வெச்சுக்கோங்க. அப்ப இப்போ இன்னொரு ஒத்துக்கணும்ன்றாரு. அது வெச்சுக்கலாம். ஆனா பீகார் வரைக்கும் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கங்க. முதல்ல வந்து என்னைக்கும் பாஜக கர்நாடகால எலெக்ஷன்ல தோத்தது, காங்கிரஸ் வின் பண்ணுச்சு. ஓட்டு சோரின்லாம் அழல, மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கிறாங்க. அது என்னைக்கு இந்தி கூட்டணியில அந்த எண்ணம் வரும்னே எனக்கு தெரியல. ஆனா இந்த இந்தி கூட்டணி சப்போர்ட் பண்றவங்க கூட அது இப்ப எலெக்ஷன் கமிஷன்லாம் வேற சேர்த்துக்கிறாங்க. அனௌன்ஸ் பண்ண பிறகு 10,000 ரூபாய் எந்த மாநிலத்திலாவது கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே ஒரு குறுக்கீடு இருக்கு. செப்டம்பர் 26ஆம் தேதி முதலமைச்சர் நிதிஷ்குமார் இந்த திட்டத்தை லான்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டிரான்சாக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பெண்களுக்கு வந்து அந்த பணத்தை அனுப்பிவிடுகிறார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது அக்டோபர் 6ஆம் தேதி. இதுல எங்க தேர்தல் தேதிக்கு அப்புறமா 1,40,00,000 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தொகை. ஆமா, இந்த 40,00,000 பேருக்கு எப்ப கொடுத்தீங்க சொல்லுங்க? 40,00,000 பேருக்கு அக்டோபர் 6ஆம் தேதி தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த திட்டமே தேர்தல் அறிவித்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சாங்கன்றது தப்பு. அதுல மிஸ் ஆன பேர்கள், 2வது டிரான்ஸ் இருக்கிற பேர்கள் இருக்கு. அதான் ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் நடக்கும் போது அடுத்த இன்ஸ்டால்மென்ட், மிக மிக பொய்யான ஒரு தகவல். நான் ஆதாரப்பூர்வமா சொல்றேன், டேட்டோட சொல்றேன். இல்ல இல்ல, நீங்க எப்பயுமே பொய் தான் பேசுவீங்கமா. நீங்க எப்பயுமே பொய் தான் பேசுவீங்கமா. நீங்க நான் பார்த்துட்ட எல்லா தேர்தல் விவாதத்தையும் தேர்தல் நடக்கும்போது ஒரே ஒரு பெண்ணுக்கு பணம் போனது நீங்க நிரூபிக்க முடியுமா? இல்ல இல்ல, நீங்க டேட் சொல்லுங்க. சரி சொல்லுங்க, எப்ப பணம் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லுங்க. நான் டேட் சொல்றேன். நான் டேட் சொல்றேன், சொல்லுங்க. பொய் சொல்றவங்க இந்த தேதி இந்த நாள்ல இந்த முகூர்த்தத்துல நான் இந்த கிரைம் பண்ண அப்படினு ப்ரிப்பேர்டா வருவாங்க. உண்மை பேசுறது எங்களுக்கு தேவையில்ல. கருத்து என்னன்னா, நீங்க வந்து தேர்தல் கமிஷன் மீது பழியை போட்டுக்கிறீங்க, நீங்க போட்டுக்கோங்க. அப்ப வந்து உண்மையான தேர்தல்ல என்ன நடந்தது பகுப்பாய்வதில்லை. நீங்க தயாரா இல்ல. எஸ்ஐஆர் எதுக்காக நடத்தப்பட்டுச்சு? எஸ்ஐஆர் தேர்தலுக்கு முன்னாடி அவசர அவசரமா நடத்துறாங்க. அதனுடைய நோக்கம் என்னவா சொல்லப்பட்டுச்சு? இதுல இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர்களை மட்டும் வைக்கணும், அதுல இருந்து டெலிஷன் தேவையா இருக்குது சரி பண்றதுக்குன்றார் இல்லையா? திரு செந்தில்வேல் ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. இது எல்லாமே டூப்ளிகேஷன் இருக்கு அல்லது 2 முறை வருதுன்னா எப்படி இது சாத்தியம்? அதே கேள்விதான். இவர் கொடுக்கக்கூடிய பட்டியல அங்க பகுதியில பூத் லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்ஜேடி ஒர்க்கர்ஸோ இல்ல நம்மளோட காங்கிரஸ் ஒர்க்கர்ஸோ ஒரு அப்பீல் கூட ஃபைல் பண்ணலன்னு தேர்தல் கமிஷன் சொல்லும்போது இவர்கள் எல்லாரும் அமைதியாகி விடுகிறார்கள். இப்ப நேத்து சொல்றாரு இல்லையா, வாக்குப்பதிவு இயந்திரம் கிடைச்சது, அது இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபேக்ட் செக்லாம் பண்ணி எல்லாருமே சொல்லிட்டாங்க. மெஷின் கிடையாது, பாக்ஸ் தான் சொல்லியாச்சு. அப்போ மீண்டும் மீண்டும் இவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா, பிஜேபி வெற்றியை எப்படியாச்சும் மட்டம் தட்டுவதற்கு தேர்தல் கமிஷனோடு கூட்டி நீங்க சொல்றது சொல்லிக்கோங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இல்லையா உண்மை என்ன, அவங்க யாரை விரும்பினாங்கன்றது. அது யதார்த்தமாக வெளிப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன எப்படி பாக்குறீங்க? பீகார் இப்போ வந்து அட் பிரசன்ட் வந்து ஒரு பெரிய லீட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் 205 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் வந்துட்டு இருக்கு. என்டிஏ 134 இடங்கள், இந்தியா 66 இடங்கள், இந்தியா கூட்டணி, ஜேஎஸ்பி 3 இடங்கள், மற்றவர்களுக்கு 2. 134ங்கிறது அறுதி பெரும்பான்மைக்கு கூடுதலான எண்ணிக்கை. திருஷ்டிராம், முழுக்க முழுக்க என்டிஏ ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் பார்ட்னரா எல்லாரும் ஒன்றாக வேலை செய்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அது வந்து என்டிஏ கூட்டணி தங்களுடைய தோழமை கட்சிகளுக்கும் நிதிஷ்குமாருக்கும் பின்புலமாக பலமாக பல மாநில முதலமைச்சர்கள் வந்து, பிரதமர் வந்து, அமித்ஷா அவர்கள் வந்து எல்லாரும் வந்து இன்னைக்கு ஒன்று கூடி தேர்ந்தெடுத்து இன்னைக்கு திருப்பி ஒரு என்டிஏ கவர்மெண்ட் அங்க அமையறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் நம்ம கண்ணில் தெரியுது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா எங்கே சென்றார் ராகுல் காந்தி? எங்க எலெக்ஷன்ல இருந்தார்? இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த இந்தி கூட்டணிக்கு வரக்கூடிய சீட்ஸோட கிரெடிட் என்னை பொறுத்த வரைக்கும் தேஜஸ்வி யாதவுக்கு தானே தவிர ராகுல் காந்திக்கு அல்ல. அங்க இந்தி கூட்டணி என்பது ஒன்று இல்லவே இல்லை. எனக்கு இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் எல்லாம் நான் ஒத்துக்கிறது இல்லைங்க. எலெக்ஷன் வந்துட்டா அதுல ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் எல்லாம் இல்ல. உங்ககிட்ட ஒற்றுமை இல்லை, யாருமே ஒன்றாக நீங்கள் வந்து பயணிக்கவில்லை என்பதுதான் காட்டினே தவிர அது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தையை வச்சு அது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் எல்லாம் கிடையாது. எலெக்ஷன் வந்தா அது வந்து நிஜமான ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட். அதுல நீங்க எப்படி பிஹேவ் பண்ணீங்கன்றத மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பாஜக முன்னிலையில் இருக்கு.
காங்கிரஸுக்கு 60 இடங்கள், ஜேடியு 56, அதுக்கடுத்து மூன்றாவது ஆர்ஜேடிக்கு 43 இடங்கள், காங்கிரஸ் 12. கடந்த தேர்தலோட ஒப்பிடுறதுக்கான நேரம் இன்னும் இல்லை, இன்னும் நிறைய வர வேண்டியிருக்கு. வந்துச்சுன்னா நம்ம அந்த ஒப்பீடுகளை கூட முன்வைக்கலாம். எஸ் ஸ்ரீராம். ஸோ அதனால நிச்சயமாக இந்த முறை வந்து ஜேடியு விட பிஜேபிக்கு கூடுதல் இடங்கள் வரும் அப்படின்னு பாக்குறீங்களா? இப்போதைய இருக்கக்கூடிய ஏர்லி ட்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். அது வந்து அப்படி நீங்க என்டிஏ கூட்டணியா பார்க்கணும். இன்னைக்கு என்டிஏ முதலமைச்சர் கேண்டிடேட் என்பது திரு நிதிஷ்குமார் அவர்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் நிச்சயமாக இருக்காது. தேர்தலுக்கு முன்னாடி கிளாரிஃபை பண்ண பாயிண்ட் நிச்சயமாக அது தொடர போகுது. 20 ஆண்டு காலம் அது நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர், மீண்டும் அதை கண்டினியூ பண்ணுவார், மாற்று கருத்து இல்லை. ஓகே ரைட். இப்போ